First of all, okay. எல்லாத்துக்கும் முதல்ல படம் வந்து காலபைரவர் ஒரு பேஸ் பண்ண படம், அதாவது நம்ம காலத்தை பிராக்டிகலா பேஸ் பண்ண படம். அதான் உங்க நேரத்துக்கு முதல் நன்றி. ஒரு 2 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. ஒரு புது டீம், ஒரு பெரிய முயற்சி, உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் வரும்னு நினைக்கிறோம். இது ஒரு 53 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிவன் பேஸ்ட் படம். ஆதி தமிழனை பத்தியும் ஆதி கடவுளை பத்தியும், மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள ஒரு கனெக்ஷன். அதை கடவுளுங்கிற எந்த ஃபார்ம்ல வேணா எடுத்துக்கலாம். அது நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்த இருக்கு, நம்ம எண்ணங்களை பொறுத்த இருக்கு. இந்த படத்தை நாங்கள் சிவனை மையமா வச்சு எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி படம் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் தேவை. நாங்கள் ஃபர்தரா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நீங்க உதவணும். மாயன் 2 அப்படின்னு இதை விட இன்னொரு பிரம்மாண்டத்தை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிரம்மாண்டத்தை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதை இன்னும் நாங்கள் பெருசா பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். இன்னும் வேற எதுவும் இல்லை, 2 மணி நேரம் நல்லா என்டர்டைன் பண்ணோம். அதுல நம்மளை பத்திய சில விஷயங்கள், பாதி கற்பனை பாதி உண்மை, ரெண்டு கலந்து, கற்பனையில உண்மையும் கலந்து உண்மையில கற்பனையும் கலந்து பிரசன்ட் பண்ணியிருக்கோம். அதான் மக்களை கொண்டு போய் சேருங்க, மக்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். லெட் மாயன் பி அ குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். அதான் மக்களை 2 மணி நேரம் புதுசா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது மட்டுமே ஐடியா. அவ்வளவுதான். இதுக்கு உங்க ஆதரவு தேவை. நன்றி. படத்துல 43 நிமிஷம் கிராபிக் சீக்வன்ஸ் பண்ணிருக்கோம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் சிங்கிள் சீக்வன்ஸ் சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் 8 நிமிஷம் கண்டினியூஸா சிஜில தான் போயிருக்கோம். அது முதல் முறையா மாயன்ல ஒரு அட்டெம்ப்ட். படம் கடைசி 22 நிமிஷமே சிஜி தான். அதுல சிங்கிளா ஒரு கட்டையாகமா கம்ப்ளீட்டா சிஜிலே போறது ஒரு 8 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷம் சிஜி முதல் அட்டெம்ப்ட். இதுல நிறைய ஃபேஸ் மேப்பிங் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா 3D ஆம்பியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராபிக்ஸ்ங்கிறது படத்துக்கு எங்களோட அடிப்படையாக ஒரு நல்ல கதை இருந்தது. அதுல ஜோடிக்க ஒரு அழகான பொண்ணு மேல ஜோடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜுவல்ஸ் எப்படி தேவையோ, நல்ல ஒரு புடவை எப்படி தேவையோ, அது மாதிரி தான் கிராபிக்ஸ்ல ஒரு தேவையான விஷயம். நம்ம கற்பனைக்கு, அதாவது பிராக்டிக்கலா பண்ண முடியாத விஷயம், கற்பனை இருக்க விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக மட்டும் தான் கிராபிக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த தொற்றுக்குமே தவிர மிச்சப்படி கிராபிக்ஸ்கிட்ட புகுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணல. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, நம்மகிட்ட ஏதோ இருக்கு, என்ன ஒன்றா பண்ணலாங்கிறதுக்காக பண்ணல, தேவைக்கு பயன்படுத்தி இருக்கோம். அதுதான் எங்களோட கிராபிக்ஸ் செட்டப் மாயனை பொறுத்தவரையும். பாகுபலியை விட கண்டென்ட் வைஸ் பார்த்தா நம்ம தானே அதிகம். இந்தியாவிலே லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் சொல்லுவேன். ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஆரம்பிச்சது ஒரு 8 நிமிஷம் போகணும். 8 நிமிஷமே சிஜில பண்ணது கம்ப்ளீட்டா. அது ஃபுல்லாவே 3D ஆம்பியன்ஸ், கேரக்டரோட ஃபேஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேப் பண்ணி 3Dல பாடி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சு பண்ணதுதான். ஸோ இட்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் சீக்வன்ஸ் கிராபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். இது கிராபிக்ஸ்ங்கிறது மேட்டர் இல்லை, கண்டென்ட் மேல கிராபிக்ஸ்ங்கிறது ஒரு ஜுவல் மாதிரி அப்படிதான் அட்டம் பண்ணியிருக்கோம். இல்ல, எனக்கு இது புதுசா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இது வரைக்கும் நான் கிரீன் மேட்ல நான் நடிச்சது இல்லை. பொதுவாகவே நம்ம எல்லாரும் வில்லனாவே, சும்மா அந்த வில்லனுக்கு அடியாலாவே, அப்புறம் வில்லனா, அதுக்கப்புறம் அப்படி ரோல் போயிட்டு இருந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பெருசா ஏதோ பண்றாங்க அப்படின்னு தான் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் பார்த்தா டைரக்டர் சாருடைய உழைப்பு வேற லெவல்ல இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் படம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஜி ஒர்க்லாம் வேற லெவலு, மியூசிக்கும் வேற லெவலில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புதுசா இருந்தது இந்த படம். எனக்கு என்னோட கேரியர்ல இது ஒரு புதிய படம் தான் எனக்கு. சொல்லுங்கண்ணா. அனுபவம். ஓகே. என் பேர் வினோத் மோகன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கோலிவுட்ல. அது எல்லாமே ராஜேஷ் சாருக்கு தான் காரணம். அவங்க தான் பிளெஸிங். நான் மலேசியா படம் பண்ணியிருக்கேன், ஹவுசியில் படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி படம் நான் வாழ்க்கை பண்ணதே இல்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இது வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து என்னோட பிடிச்சமான படம் ஏன்னா ஷோனை பற்றி. ஸோ இது வந்து அது இல்லாமல் கிராஃபிக் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது படத்தில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு படத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் அந்த மேலே டேரக்டர் சார் மேலே வச்ச நம்பிக்கை, அது உண்மையாலே சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இவ கம்ஃபர்டபுளாக நல்லபடியாக பண்ணதுக்கு வந்து எங்கள் மாயன் க்ரூவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச். மாயன் இது ஒரு நியூ ஆக்டம் எங்கள் டீம்லேருந்து. இது வந்து உங்கள் சப்போர்ட் நிற்கும் எங்களுக்கு தேவைன்னா உங்கள் சப்போர்ட் இன்றைக்குமே எங்கள் மாதிரி நியூ கமர்ஸ்க்கு, எங்கள் மாதிரி நியூ ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாம் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது.
and thank you. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து மலேசியா வந்தாலும் கூட நான் வந்து I'm proud to be Tamilan. I'm proud to Tamilan and I love to be here. Thank you. வணக்கம். வணக்கம், நான் ரஞ்சனா நாச்சியார். இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். சிஜி கிராஃபிக்ஸில் க்ரீன் மேட்டில் நடிக்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதை வந்து படத்தில் எடுத்து போட்டு அது நிறையா டெக்னிக்கலி நிறையா வேலை பண்ணியிருக்காங்க. 4 வருஷ உழைப்பு இந்த படம். கோவிடுக்கெலாம் முன்னாடி நிறைய எடுத்து அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கங்குவா வச்சு செஞ்சுட்டாங்க. அது மாதிரி விமர்சனம்ன்றது வந்து யாரும் விமர்சனமாக இருக்கக்கூடாது. ஒரு உழைப்பை வந்துட்டு விமர்சனம்னு ஈஸியாக பண்ணிடாம அந்த உழைப்பை ஒன்று சினிமா தான், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றது. ஸோ சினிமாவை பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்ம அத்தனை கேள்விகள் நம்ம நிறைய கேட்க வேண்டாம். நிறைய நுணுக்கங்கள் கேட்கணும்னா கேட்டுகிட்டே போகலாம் சினிமாவில். பட் நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாதிகள்கிட்டே கேள்வி கேட்கறது கிடையாது. இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு. சினிமா என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமரா, எடிட்டிங், டைரக்ஷன் டீம்ல இருக்கவங்கலாம் 4 வருஷமா இந்த படத்துக்காகவே வேற எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாம உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குத்து சாங் இல்லாம, ஒரு ஐட்டம் சாங் இல்லாம ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னா அந்த படம் ஓடுமான்றது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் இல்லாம நல்ல கதை இருக்குது, இந்த படம் ஓடுதுன்னா சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. அப்படி இருக்கும்போது சாமியை கண்டென்ட்டா வச்சு படமா எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை தொட்டு படம் எடுத்த டைரக்டருக்கு அவரோட கட்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அந்த இந்த தைரியத்தை பாராட்டணும். அண்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்றாரு நம்ம வினோத் மோகன். அவர் மலேசியால இருந்து வந்து இங்க இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இங்க இவ்வளவு தூரம் உறுதுணையா இருக்காரு ப்ரொமோஷனுக்கு. அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வினோத். இன்னும் நிறைய கமர்ஷியல், அடுத்த தமிழ் சினிமால கமர்ஷியல் ஹீரோவா வருவாருன்றது என்னோட நம்பிக்கை. வாழ்த்துக்கள். அண்ட் படத்தோட ஹீரோயின் பிந்து மாதவி. இன்னைக்கு எல்லாருமே நயன்தாரா ஆயிடுறாங்க, யாரும் ப்ரொமோஷனுக்குலாம் வருதில்லை. பட் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல. இன்னைக்கு சினிமா அழிஞ்சிட்டு வருதுன்றது சொல்லலாம். அந்த படத்துல சொல்ற மாதிரி உலகம் அழியிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருது. அதுல உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்லபடியா இதை எழுதி இந்த படத்தை நல்ல மக்கள் கிட்ட ரீச் பண்ண வச்சு இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மரியா பேசுறேன். ஸோ நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் தேங்க்யூ ராஜேஷ் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல ஆதி காலியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இது மாயன் 5 சீக்வல் இருக்குது. ஸோ செகண்டுக்கு லீடு கொடுத்துருக்குறேன். ஸோ ஜஸ்ட் லீடு மட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் படமே வந்து கடல் அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. இது வெறும் படம் கிடையாதுங்க, வெறும் படம் மட்டும் கிடையாது. சோசியலி ரெஸ்பான்சிபிள், சமூக அக்கறையோட ஒருத்தரால மட்டும்தான் இதை எடுக்க முடியும். உண்மையாவே வந்து உணர்வு பூர்வமா மொழி மேலையும் சமுதாயத்து மேலையும் உண்மையாவே அக்கறை வந்து ரத்தத்துல ஊறி இருந்தா மட்டும்தான் இந்த படைப்பை கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. சோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால எவ்ரிடே ஸ்க்ரோல் பண்ணனா சண்டை போடுறதுலயும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கறதுலதான் இருக்குது. பட் இந்த படத்தை பாக்குற ஒருத்தவங்களுக்கும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கிறீங்க, நாங்க இருக்கிறோம். வெறும் இந்த கேமரா வச்சுக்கிட்டு வெறும் காசுக்காக மட்டும்தான் எடுக்கிறீங்களா, இல்ல உண்மையாவே உணர்வு பூர்வமா எடுக்கிறீங்களா அப்படிங்கறத மனசாட்சியோட இருந்து பார்த்து நாங்க பேசுறோம். நாங்களும் ஏதோ சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசாம நடிக்கிறப்ப கூட ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிளோட நடிச்சா நம்மளோட தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா போகுங்க. அந்த மாதிரி நமக்கு டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க.
எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ். ஏன்னா படம் பண்றப்பவே ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆக்டர் கிடைச்சாதான் ப்ரொடியூசர் கிடைப்பாங்கிற நிலைமையில இருக்குது. கதை தான் உங்களுடைய கதாநாயகனா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆக்சுவலி தட் இஸ் ஹவ் நம்ம தமிழ் சினிமாவை பெட்டர் ஆக்கணும்னா உங்களை மாதிரி மீடியாவோட சப்போர்ட்டால மாத்திரமே முடியும். எங்களை அழிக்கிறதுக்கும் உருவாக்குறதும் மீடியா நீங்க தாங்க. உண்மையா உங்க சப்போர்ட், அதுல நீங்க ஒரு ஆளும் ரெஸ்பான்சிபிளா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகள் வர முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாயில நிறைய பிலாசபி சொல்லிட்டு போலாம். இப்ப பிலாசபி சொல்றது குழந்தை கூட பிலாசபி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பிலாசபி பேசுறது இல்லைங்க, இது படமா காமிக்கிறப்போ நம்ம உணர்வு பூர்வமா உள்ள இறங்கணும். எல்லாரும் ஒருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம். இது வெறும் படைப்பு கிடையாது, இது உங்க உணர்வு, மொழி மேல, தேசத்து மேல, உங்க உயிர் மேல ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அதுக்கு உங்களை மாதிரி மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்களுடைய 100% எங்களுக்கு தெரிஞ்சது இது ஒண்ணு, அது ஒண்ணு உங்களுக்காக நாங்க எப்பவுமே பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.